morning student. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நான் தான் உங்களுடைய தமிழ் ஃபாஸ்டினா. குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் ரைம்ஸ் பார்க்க போகிறோம்ல. குட்டீஸ், இது வரைக்கும் நம்ம எத்தனை ரைம்ஸ் பார்த்துருக்கோம்? கிட்டத்தட்ட நம்ம 10 ரைம்ஸ் 10 பாடல்கள் நம்ம இது வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். அந்த 10 பாடல்களும் நீங்கள் மனசில் நிறுத்தி உங்கள் வீட்டில் திருப்பி திருப்பி அதை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை பாடிக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா கிட்ட பாடி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த பாடல்கள் நம்ம ஏன் பாடுறோங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஏன்னா உங்களுடைய உச்சரிக்கிற அந்த வார்த்தைகள் நீங்கள் எவ்வளோ இதுவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் திரும்ப திரும்ப பாடுறப்போ அந்த எழுத்துக்கள் சரளமாக உங்கள் வாயில் கரெக்டாக நம்ம பாடுற வேகத்தோட அழகாக வரும். ஸோ நம்ம பாடிக்கிட்டே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஓரலாக சொல்கிறதுக்கு நம்ம நாக்கு பழக்கப்படுத்திக்கும், நம்மளை தயார்படுத்திக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி திருப்பி பாடல்கள் பாடுறப்போ அந்த எழுத்துக்கள் திருப்பி திருப்பி நம்ம உச்சரிக்கிறப்போ நமக்கு எல்லா எழுத்துக்களும் சரியாக நம்ம உச்சரிக்கிறதுக்காக தான் நம்ம பாடல்கள் நம்ம திரும்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பாட போகிறோம்? இது என்னது தெரியுதா உங்களுக்கு? என்னது? மாடு. எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம வீட்டில் மாடு இருக்கா? நம்ம வீட்டில் இல்லைனாலும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கோம், இல்லை நம்ம மாடு பார்த்துருப்போம்ல, தெருவில் நடந்து போகிறப்போ, ரோட்டில் நடந்து போகிறப்போ, நம்ம எல்லாருமே கிராமத்தில் தான் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக மாடை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். கண்ணுக்குட்டி, மாடு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த படத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு மாடு என்ன பண்ணுது? தீவனம் குடிக்குது, அதாவது சாப்பாடு, அதுக்குண்டான சாப்பாடை சாப்பிடுது. கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது? பால் குடிக்குது. அவங்க அம்மா கிட்ட என்ன பண்ணுது? கண்ணுக்குட்டி பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் மாடு பிடிக்கும்ல, எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிராமத்துல இருக்கிறதால எல்லார் வீட்லயும் மாடு கண்டிப்பா இருக்கும். சரி, ஓகே, மாடு நமக்கெல்லாம் என்ன தரும் சொல்லுங்க? என்ன தரும்? பால் கொடுக்கும் இல்ல. பால் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்குமே பால் என்ன ஆகும்? பால் குடிக்கிறதால நம்ம போன்ஸ், நம்ம எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகேயா? காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? பாலை தான் முதல்ல குடிக்கணும். பூஸ்டோ, ஹார்லிக்ஸோ அதெல்லாம் நீங்கள் குடிக்க வேண்டாம். வெறும் பால் நீங்கள் மார்னிங் அண்டு ஈவினிங் இந்த 2 வேலையிலுமே, காலை மாலை இந்த 2 வேலையிலுமே நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒரு டம்ளர், அம்மா கிட்ட சொல்லி ஒரு டம்ளர், நம்ம எல்லாமே பால் குடிப்போம், இருந்தாலும் நைட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டம்ளர் பால் நீங்கள் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா உங்களுடைய போன்ஸ் எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி மூளையும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம நிறைய யோசிக்கிறோம், நிறைய விளையாடுறோம், எல்லாத்துக்குமே நமக்கு எனர்ஜி வேணும்ல. அந்த எனர்ஜி யாரால கொடுக்க முடியும்? பால்ல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. அந்த சத்துக்கள் நம்ம குடிக்கிறதால நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப எனர்ஜியா இருக்கும். நம்ம ஓடுறதுக்கும், விளையாடுறதுக்கும், படிக்கிறதுக்கும், மற்ற ஆக்டிவிட்டிஸ் எதா பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது எது? பால். அந்த பாலை நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க எப்பவுமே பின்னாடி நீங்க பெரிய பசங்க ஆன பிறகு கூட இந்த பாலை நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை எப்பவுமே சீரா, ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, எப்பவுமே நீங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வீட்டில் பால் குடிக்கிறீங்களா? மிஸ் செக் பண்ணுவேன் வீட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நான் கால் பண்ணி கேட்பேன், எல்லாம் பால் குடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. எல்லா பேரண்ட்ஸும் நான் கால் பண்ணி கேட்பேன். அப்போ அவங்க குடிக்கலன்னு சொன்னாங்க, நீங்கள் அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாட்டு பாட போகிறோம். பண்ணலாமா? வாங்க.
கன்று குடிக்க விடுவாய். கன்று அப்படின்னா என்ன? இங்க இருக்கா மாட்டுடைய குழந்தைய தான் நம்ம என்ன சொல்றோம்? கன்று குட்டி, அதாவது கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. அதுதான் மாட்டோடைய பாப்பாவை தான் நம்ம என்ன சொல்றோம்? கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ மாட்டோடைய குட்டிக்கு என்ன சொல்றோம் நம்ம? கன்று குட்டி சொல்றோம்ல. அதை வச்சுதான் இப்ப நம்ம ஒரு பாட்டு பாட போறோம். கன்று குடிக்க விடுவாய். குடிக்க அப்படின்னா என்ன? இங்க இருக்கு இல்லையா, கண்ணு குடிக்கிறதுக்கு விடணும், பாலை வந்து கண்ணுக்குட்டி குடிக்க விடணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு இந்த பாட்டையே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க. நன்கு மடி சுரக்கும் 4 படி கறக்கும். நன்கு மடி சுரக்கும் அப்படின்னா இங்க தெரியுது இல்லையா, இதுதான் மடி, பால் மடின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மடி. சுரக்கும் அப்படின்னா பாலை வந்து அது நிறைய கொடுக்கும் அப்படிங்கறதான் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 4 படி கறக்கும். 4 படினா 4 லிட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அளவு. படி அப்படிங்கிறது அளவு குறிக்குது. ஸோ 4 படி கறக்கும், பால் கறக்குறோம்ல, அதுதான் சொல்றாங்க. நன்கு மடி சுரக்கும் 4 படி கறக்கும். ஓகேவா? பசுவுக்கு வை தீனி பாலை குடிக்க வாணி. பசுவுக்கு என்ன வைக்கணும் சொல்றாங்க? தீனி வைக்கணும் சொல்றாங்க. சரியா? ஏன்னா பசுவுக்கு தீனி புல்லு இதெல்லாம் கொடுத்தாதான் பசு என்ன பண்ணும்? பால் கொடுக்கும். சும்மாவே பசு பால் கொடுத்துருமா? கொடுக்காது இல்ல. அதுக்கு இப்ப நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க என்ன பண்றோம்? மாட்டுடைய பால் குடிக்கிறோம், இல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். இந்த மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அதே மாதிரி மாடு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு, அதாவது மாடு ரொம்ப ஆரோக்கியமா சத்தா பால் நிறைய பால் கொடுக்கறதுக்கு மாட்டுக்கு என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாட்டுக்கு என்ன சொல்றாங்க? தீனி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப நம்ம வீட்டுல இருக்க மாட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? தீனி வைப்போம். அப்புறம் பில்லு எடுத்துட்டு வந்து போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? தீனி வைப்போம்ல. அததான் சொல்றாங்க. சரிங்களா? பாலை குடிக்க வாணி. பாலை குடிக்க நீ வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பசுவுக்கு நீ தீனி வச்சா பசு என்ன பண்ணும்? பால் கொடுக்கும். சரியா? அப்ப அந்த பாலை நீ குடிக்க வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒன்று உனக்கு சொல்வேன் கன்று குடிக்க விடுவாய். நீ வந்து என்ன பண்ணணும்? எல்லா பாலையும் நீ கறந்துடக்கூடாது. கொஞ்சோண்டு பாலை கறந்துட்டு மத்த பாலை என்ன பண்ணணும்? கண்ணுக்குட்டிக்கு விட்டுடணும். ஏன்னா கண்ணுக்குட்டி ரொம்ப பாவம் இல்ல, அது அம்மாவுடைய பால் இல்ல. அப்பா கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? ரொம்ப அதுவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கு, என்ன பண்ணணும்? அதுவும் பால் குடிக்கணும். அவங்க அம்மாவுடைய பால் வந்து கண்ணுக்குட்டி என்ன பண்ணணும்? குடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? கன்று குடிக்க விடுவாய். கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கும் நீ பால் வந்து விட்டுடணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. நன்கு மடி சுரக்கும் 4 படி கறக்கும். பசுவுக்கு வை தீனி பாலை குடிக்க வாணி. ஒன்று உனக்கு சொல்வேன் கன்று குடிக்க விடுவாய். சரியா? மிஸ் சொல்றேன், நீங்க பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். கன்று குடிக்க விடுவாய். நன்கு மடி சுரக்கும் 4 படி கறக்கும். பசுவுக்கு வை தீனி பாலை குடிக்க வாணி. ஒன்று உனக்கு சொல்வேன் கன்று குடிக்க விடுவாய். இன்னும் முறை சொல்லாமா? கன்று குடிக்க விடுவாய். நன்கு மடி சுரக்கும் 4 படி கறக்கும். பசுவுக்கு வை தீனி பாலை குடிக்க வாணி. ஒன்று உனக்கு சொல்வேன் கன்று குடிக்க விடுவாய். ஓகே குட்டீஸ், நம்ம இது வரைக்கும்
11 பாட்டு பார்த்தாச்சு. இந்த 11 பாடல்களையும் நீங்க என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி நீங்க பாடி பாடி வீட்டில் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி பாடுறதால உங்களுக்கு எல்லா வார்த்தைகளும் சரளமா அவங்க வாயில வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த தமிழ் நம்மளால படிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்குமே ஒரு ரைம்ஸ் நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி, பழங்கள், அப்புறம் பூக்கள் இதெல்லாம் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு நீங்கள் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபை தெரியும். அதாவது இதுதான் கா, இதுதான் இன், இதுதான் ரூ, இதுதான் ஆ, இதுதான் ஈ, அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஈஸியாக நம்மளால் திருப்பி படிக்க முடியும். அதை திருப்பி நம்ம சொல்கிறதுக்கும் நமக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இந்த 11 பாடல்களையும் என்ன பண்ணோம், வீட்டில் அம்மா கிட்ட திருப்பி திருப்பி நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே குட்டீஸ்.